ஹைட்ரோ கார்பனை பற்றி நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகளுக்கு பாதிக்காத வகையில் நாங்கள் இதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரஸ் மீட்டுக்காக ஹைட்ரோ கார்பன்றது என்னன்னே தெரியாமல் முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்கிறதா எனக்கு தோணுது. ஏன்னா உலக நாடுகளில் 15-20 வருடங்களாக அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாமே தடை செய்யப்பட்ட ஒரு முறை. எதனால இதை தடை செஞ்சாங்க அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். The protesters are back here at this drilling site in Dent City. Some 2,000 demonstrators gathered outside government buildings in Bucharest in solidarity with residents of rural Pungesti, which is located in an area where shale gas drilling is due to begin. ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் முறையில் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் பூமியில் துளையிட்டு அதில் தண்ணீர், மண் மற்றும் பல நச்சுத்தன்மை கொண்ட ரசாயன பொருட்களை அந்த துளையில் செலுத்தி பாறைகளை உடைப்பார்கள். அப்படி செய்வதன் மூலம் பாறையில் இடையில் உள்ள ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் வெளியெடுப்பார்கள். இதுதான் உலக நாடுகளில் பல வருடங்களாக செய்து ஒரு சில வருடங்களுக்கு முன் அனைத்து நாடுகளிலும் தடை செய்யப்பட்டது. முதல்ல இதை அமுல்படுத்துறதுக்கு ஒரு கிணறுக்கு 1,90,00,000 தண்ணீர் தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த தண்ணீர் விஷ ரசாயனோட கலக்கும் போது பல கோடி விஷ நீர் இதனால் வெளியேற்றப்படும். இது நாள் வரைக்கும் இந்த விஷ நீரை சுத்தப்படுத்துறதுக்கு எந்த ஒரு முறையுமே கண்டுபிடிக்கல. இதை எடுக்கும் தனியார் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷ நீரை அங்கேயே விடுறதுனால காற்றும் நிலத்தடி தண்ணீரும் மாசடையும். இதை சுவாசிக்கும் போதும் நம்ம பருகும் போதும் பல நோய்களுக்கு ஆளாகப்படுவோம். Including liver damage, nervous system damage, spontaneous miscarriages, cancer, and even death. This is the real human impact of exposure to oil contamination. அது மட்டும் இல்ல, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற இடம் சுத்தி பாலைவனமாக மாறிடும். 2008ல் ஷெர்ரி அப்படிங்கிற இவங்களோட நிலத்துல ஒரு தனியார் நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக லீஸுக்கு எடுத்தாங்க. நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி நாங்க மண்ணெண்ணெய் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்கள்ட்ட லீஸுக்கு எடுத்தாங்க. So we signed that lease. Like I said, we were given $100 an acre. I mean, that was $19,000. Caught up on some bills, paid off some loans. It was like winning the lottery. இந்த லீஸ் மூலியமா கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சது. அது ஏதோ ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி இருந்தது. அதனால நாங்களும் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹைட்ரோ கார்பன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அவங்க வீட்டுல இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கறதையும் பார்ப்போம். Just like that. ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக செலுத்திய ரசாயனம் அவங்க நிலத்தடி தண்ணீரோடு கலந்ததுதான் இதற்கு காரணம். அது மட்டும் இல்ல, இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுனால அந்த ஏரியால நிலநடுக்க கூட வரலாம். ஒருபோதும் நம் பசுமை நிறைந்த காவேரி டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த நாம் அனுமதிக்க கூடாது.